அம்மா என்ன மாமா? இங்கே பாரு. என்ன செய்கிற? சில்லி சிக்கன் செய்கிறேன். சில்லி சிக்கனா? ஆமாம். சில்லி சிக்கன் உனக்கு செய்ய தெரியுமா? ஏன் செய்ய தெரியாதா? எப்படி செய்யணும்? இதான் செய்ய போகிற பாரு. சரி, என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லு. சிக்கன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்கிறேன். சரி, அதில் எதோ இப்போ தட்டில் எது வச்சுருக்கிறேன், என்னது இது? அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இதுவா? ஆமாம். என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் காட்டு. இந்த சில்லி சிக்கன் பவுடரு. இது நீயே செஞ்சதா இல்லை கடையில் வாங்கினியா? இது கடையில் வாங்கினது தான். ஆ, அதுதான் இப்போ அர்ஜென்ட்டுக்கு அதான் வாங்கி வச்சுருக்கேன். செய்யறதுக்கு லேட் ஆகும். ஆ, பசங்க கேட்டாங்கன்ட்டு இப்போ ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி. அது இன்னும் நம்ம பச்சை இது சாணி மாதிரியே இருக்குது, என்னது இது? இதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது உனக்கு சாணியாப்பா? ஆனால் நீ பண்ணுறதே கொஞ்சம் செஞ்சுருக்கேன். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது. வேற என்ன இருக்குது? வேற முட்டை ஒன்று வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் 1/2 பழம் வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் இதுக்கு தலை தேய்ச்சிக்கிறதுக்கா? இல்லை, எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சு விட்டோம்னா சிக்கனில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கா? சரி, இப்போ செய். என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போடு. ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். எப்படி வள்ளி போடுறா? அதான் 2 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோ போடணுமா? ஆமாம், இஞ்சி பூண்டு போடுற அளவுக்கு தான் டேஸ்ட் வரும். சரி. அப்புறம் இந்த சில்லி சிக்கன் பவுடர் அப்படியே கொட்டிக்க வேண்டியதான். 1/2 கிலோவுக்கு இது ஒரு 50 கிராம் இருக்கும். அப்படியே போட்டுக்க வேண்டியதான். சரி, போடு. அவ்வளோதானா? அது முட்டை உடச்சி ஊற்றிடணும். ஓட சாப்பிட்டா வயிறு எதுவும் போகாது தானே? அதெல்லாம் எதுவும் போகாது. அந்த அளவுக்குலாம் நான் செய்ய மாட்டேன். கடையில் விற்கிறத வாங்கி சாப்பிடக்குள்ள நான் வீட்டில் நல்லா இயற்கையாக செஞ்சு தரேன். அது சாப்பிட மாட்டிங்களா? சரி, செய் பார்க்கலாம். அது அப்படியே அவ்வளோதான் பிசைஞ்சு ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஊற வைக்கணுமா? ஆமாம். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா சில்லி அந்த சிக்கனில் ஊறிடும் மசாலாலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி. இப்படி குண்டாவோட பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. இருக்கும். செஞ்சு கொடுத்தா சாப்பிடக்குள்ளதான் ஒரு மாதிரியாக இருக்கும். சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். இப்போ நீ பிசைக்குள்ளே பார்க்குறதுக்கு சிவகப்பாக இருக்குது. கடையில் விற்கிறது கூட தான் இன்னும் சிகப்பாக இருக்குது. அவங்க கலர்லாம் போடுறாங்க. நான் கலர் போடாததானே செய்கிறேன். கடையில் இருக்கிறத விட்டுரு, நீ செய்கிறது தான் நான் கேட்டேன். கடையில் இருக்கிறத சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு எது வயிறுலாம் எதுவும் போகிறதில்ல. அதான் தான் ஒன்று பிடிக்கும்னு கேட்குறேன். அதெல்லாம் போகாது, நல்லா இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அந்த எலுமிச்சை பழம் ஒன்று அப்படியே இருக்குதா? போடணும் நல்லா இது பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் புளிஞ்சு விடணும். அப்படியா? இந்த இப்போ புளிஞ்சு விடுறோம் பாருங்க. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். அவ்வளோ வேணாமா? அவ்வளோ வேணாம். அப்புறம் புளிப்பாக இருக்கும், சிக்கன் நல்லா இருக்காது. ஓ, எலுமிச்சம்பழம் எதுக்கு போட்டு ஊற வைக்கிறோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது வெந்தால் கூட பிரிஞ்சு வராது. என்ன அது? சிக்கனு. ஓ, எது பிரிஞ்சு வராதுன்னு சொல்லணுமில்ல. நிறைய போட்டால் புளிப்பாக இருக்கும், அதனால் அதுவும் நல்லா இருக்காது. கொஞ்சம் அரை பழத்துலேயே சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். சரி சரி, அவ்வளோதான். பிசைஞ்சு வச்சாச்சு. சரி. 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறிட்டு எண்ணெயில் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அப்போ 1/2 மணி நேரம் பாஸ் பண்ணி வைக்கட்டுமா? ஆமாம். ஓகே. அம்மே, என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? அதான் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தான் போட்டால் சரி. 1/2 மணி நேரம் ஆகுதுன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், நல்லா ஊறுற அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம். சரி. எண்ணெய் காஞ்சிடுச்சா? நல்லா பாருங்க, புகை வர அளவு காஞ்சிடுச்சு. போட்டு பார்க்கலாம். பொங்குது, கைக்கு சுட்டுக்கு போகிற. சுட்டுறதா பரவாயில்லன்னு பார்த்தேன். நாங்கள் சுடாமல் தான் செய்வேன். இதுலேயே செய்கிறேன். அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கணும். ஏன் அதை பிடிச்சி சும்மா குத்தினே கிடக்குறா? ஆமாம், இல்லை ஒன்றா ஒட்டிக்குதுல்ல.
நம்ம எடுத்து விட்டாதான் சூடாக இருக்கும் போதே தான் எடுக்க முடியும், ஆறிடுச்சுன்னா எடுக்க முடியாது. ஆனால் எப்படி புட்டு தான் சாப்பிட போகிறேங்க. அது புட்டு சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது. அப்படியே வந்து இப்போ எடுக்கும்போது இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். அப்படியா? ஆமாம். வெந்துருச்சா? அவ்வளோதான் வெந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் வேகணும்? அவ்வளோ ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அது வெந்துருச்சு, பிளேட்டில் எடுத்துடலாம். அதுக்குள்ளேயா வெந்துருச்சு? ஆமாம். எண்ணெய் சூடாக நான் போட்டேன்னா உடனே வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டா நம்ம கருகிடும். இங்கே பாரு, நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு. எடுத்துட்டேன். ரொம்ப சும்மா ஓயாமல் காட்டாத. நம்ம நசுக்கி பார்த்தா தெரியும். யா சரி அல்றா, நீ தான் நசுக்கி பார்க்க சொன்ன, அதான் பிடிச்சிக்கலாம். நான் வந்து சிக்கனை சொன்னேன். ஓ சிக்கன் சொல்லலை. சிக்கனை நசுக்கணுமா? அது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஆமாம் ஆமாம், அதான் பாருங்க நசுக்குனா பாருங்க உடையுது, வெந்துச்சு. எடுத்துடலாம் பிளேட்டில். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு சிகப்பா. ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமான்னு தெரில. அதான் நல்லாயிருக்கும். நான் செய்யறதுலாம் சும்மாவா? நீ செய்யறது சும்மா இல்லை, காசு எனக்கு தெரியும். நான் தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே வாங்கிட்டு வந்துறீங்க. ஓ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கம்மன்னு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பசங்க கேட்டாங்க, அதனால செஞ்சாச்சு. கொடுக்கறதுக்கு போட்டுட்ருக்கேன். போடு கொஞ்சமாக போடு, வயிறுக்கு போகாமல் பார்த்துட்டு அப்புறமா கொடுப்பேன். எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வயிறுலாம் போகாது. அது வெங்காயம் என்னத்து வச்சுக்கிற, அதையும் போடு. ஆமாம், அதையும் தான் வச்சு தான் கொடுக்கணும். வந்ததுக்கப்புறம் வச்சு கொடுத்துடலான்னு. என் பிள்ளைங்களா இங்கே வாங்கடா. சிக்கன் கேட்டீங்களே, செஞ்சாச்சு. டேய் டைசன், அங்கேருந்து போகக்கூடாது. உண்மையிலே நல்லா இருக்குதா சிவனேஷ்? எப்படா இருக்குது சிக்கனு? உண்மையாவா? அபர்ணா எப்படிம்மா இருக்கு? நானா எங்கம்மா செஞ்சேன்? அம்மா தானம்மா செஞ்சாங்க. பொய் சொல்லாமல் சொல்லணும் 2 பேரும். உண்மையை சொல்லுங்க. சிவனேஷ், நீ சாப்பிட்றதுல தான் குறியா ஒளிய சொல்ல மாட்டேங்கிறிய எதுவும். நீ சாப்பிடுமா? அடி பாவி, அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பா டைசன், அவனுக்கு கொடுங்க. அவன் உங்களையே பார்த்துட்டுக்கிறானே. இங்கே கொடுங்க அவனுக்கு ஒன்று. அவன் சாப்பிட்டு எப்படிக்கிறான்னு சொல்கிறானா பார்ப்போம். டைசன் சிக்கன் வாங்கிக்கோ. டைசன் எப்படா இருக்கு டைசன்? நல்லா இருக்கா? ஓகே சிக்கன் நல்லா இருக்கா? சரி ஓகே சரி. உங்கள் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்ல வரீங்க? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடலாம். உங்கள் சேனல் பேர் என்ன? அம்மு வீட்டு விலாஸ் இல்லை. ஓகே அப்படியே கமெண்ட் பண்ண சொல்லு. தேங்க்யூ. ஏன் கையாட்ட கூட கை வர மாட்டேங்குதா? கையில் சிக்கன் இருக்குது. ஓகே பாய்.
பாய்.